ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு ரேண்டம் vlog தான். ஒரு 2 ரெசிபீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சும்மா ரேண்டமாக சில வீடியோ கிளிப்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சது அதையும் போட்டு அது என்றைக்கு பண்ணேன், அது என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் ரிவ்யூவும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸில் எடுத்த வீடியோஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஜவ்வரிசி வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ நம்ம ஊரில் வந்து ஜவ்வரிசி உப்புமா வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் மராட்டி ஸ்டைலில் பண்ணுற சாபுதானா கிச்சடி. இந்த ப்ரிப்ரேஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு ஜவ்வரிசியை வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அது வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ ரொம்பலாம் குழையாது. அது அப்படியே நீட்டாக இந்த மாதிரி பேர்ல்ஸ் மாதிரி நல்லா அது சோக்காயிருக்கும். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, தாளிப்புக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, க்ரீன் சில்லிஸ் பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்திக்கலாம். இதில் ஆனியன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நான் ஆனியன்ஸ் இல்லாமல் பண்ணுறேன். இதையை பாயில்டு பொட்டேட்டோஸும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த ஒயிட் கலர் பேர்ல்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது தான் வந்து அது குக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ. இதில் வேறு எதுவும் மசாலாஸ் தேவையில்லை. கொஞ்சம் பெருங்காயம் வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் அதில் புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அந்த மாய்ஸ்சர்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயிட் கலராக இருக்கிற அந்த ஜவ்வரிசி எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கோகோனட், ஷ்ரெட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் இல்லை மிளகாத்தூள் எல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடல. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் குக் ஆகிட்டே வரும் ஜவ்வரிசி. ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சைடில் வந்து ரோஸ்டட் பீனட்ஸை வந்து இப்படி இடித்து வச்சுக்கோங்க. அதையும் வந்து ஃபைனலாக அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்டு சிலாண்ட்ரோ இல்லை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி அதோட அவ்வளோதான். இந்த சூப்பரான டேஸ்டியான ஜவ்வரிசி உப்புமா, இல்லைனா இது வந்து சாபுதானா கிச்சடி அப்படிம்பாங்க. மராட்டி ஸ்டைலில் பண்ண ஒரு சாபுதானா கிச்சடி. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து விரதம் அப்பவும் பண்ணுவாங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னருக்கு சிம்பிளாக ஒரு தால் அண்ட் கேரட் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு நோ ஆனியன் அண்ட் நோ கார்லிக் ரெசிபி. இதுக்கு வந்து 3 தக்காளி, அப்புறம் வந்து 2 கேரட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் வந்து இந்த மூங் தால் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில், ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 3 இல்லை 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. என்னோடய குக்கரில் வந்து இது ஒரு 3 இல்லை 4 விசில்ஸ் தேவைப்படும். உங்கள் குக்கருக்கு உங்களுக்கு தெரியும் எப்படின்னு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தக்காளியோட ஸ்கின் எல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா அதோடவே சேர்த்திக்கலாம், அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த பீல் எடுத்துருவேன். நீங்கள் வந்து இதை அப்படியே பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நல்லா சில்கியாக அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சங்க்ஸ் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிடும்போது அந்த கேரட்ஸும் கிடைக்கும், அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஃபைன் ஸ்மூத் பியூரி மாதிரி அதை அரைச்சிக்கலாம். ஆல்சோ நீங்கள் வந்து வெறும் கேரட் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஆல்ரெடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. இனி வந்து சீசனிங் ஆட் பண்ணுறது தான். ஸோ பெப்பர், அப்புறமா வந்து ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெடிட்ரேனியன் டச் வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கூட வந்து மேகியோட அந்த ஸ்டாக் க்யூப் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஒரு ப்ராத் ஆட் பண்ண ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் வந்து பார்ஸ்லி அந்த லீவ்ஸும், ட்ரை பார்ஸ்லி ஃப்ளேக்ஸும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து எங்களுக்கு பத்தலை அந்த சீசனிங் டேஸ்ட்டு. அவ்வளோதான். ஸோ இது ஒரு சிம்பிள் ரெசிபி. இது ஒரு டின்னருக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஆடி அண்ட் அக்ஷராக்கு வந்து லீவ் இருக்கிற அன்றைக்கி அண்ட் ராஜுக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் ஸ்பாஞ்ச் பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ் மூவிக்கு வந்திருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. நாங்கள் அவசரமாக கிளம்பி வந்தோம். ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா என்னென்னு. அப்புறம் அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அந்த தேட்டர்லேயே இருந்தோம். நாங்கள் போனதுக்கப்புறம் தான் மூவி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஏதோ ஒரு ப்ரைவேட் ஷோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு மட்டும் தேட்டரில் மூவி ஓட்டினாங்க. நாங்கள் வாக் பண்ணிகிட்டே பார்த்தோம் அந்த படத்தை, நானும் அக்ஷராவும். ஆடி வந்து ஃபுல்லாக உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா.
நானும் அக்ஷராவும் வந்து தியேட்டர் ஃபுல்லாக வாக் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு தடவை அந்த விக்ரம் மூவி நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் பார்த்தோம். தியேட்டரில் நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருந்தோம். இது வந்து மாம் அண்ட் டாட்டர் டைம். நானும் அக்ஷராவும் வந்து பெடிக்யூர் அண்ட் மெனிக்யூர் பண்ண போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. நான் வந்து ஒன்ஸ் இன் ஃபியூ மந்த்ஸ் வந்து பெடிக்யூர் எடுத்துக்குவேன். மெனிக்யூர் வந்து ரேராக தான் எடுத்துப்பேன். பட் ஏதாவது அக்கேஷன், ஸ்பெஷல் அக்கேஷன்னா மெனிக்யூர் பண்ணிப்பேன். அக்ஷராவுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பெடிக்யூர். அவள் எப்பயும் மெனிக்யூர் மட்டும்தான் பண்ணுவாள். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி ரெடி ஆகிறதுக்காக போயிருந்தோம். அதனால் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெடிக்யூர் பண்ணோம். அதனால் நான் வீடியோ எடுத்தேன். நான் மோஸ்ட்லி மேனிக்யூர் பண்ண மாட்டேன். ஏன்னா கிச்சன் வேலை நிறையா இருக்கும். ஸோ நெயில்ஸ்லாம் வந்து ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு பண்ண மாட்டேன். பட்டு நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறனால இந்த பேட்டர்ன் தான் கேட்டிருந்தேன். இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற இந்த 2 கலரும் மிக்ஸ் பண்ணி. ஸோ எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அக்ஷராவோட நெயில்ஸ் வந்து செர்ரிஸ் போட்டு இந்த கலர் அவள் கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு வீக் டேயில் எடுத்த வீடியோ தான் இது. நானும் ராஜும் மட்டும் லஞ்சுக்கு வந்திருந்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் அங்கே இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வீடியோ தான் இது. இது வந்து நாங்கள் பிளான் பண்ணாமல் போனோம். சும்மா பக்கத்தில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தோம். அப்போ தேடினோம். ஸோ மதுரை விருந்து அப்படின்னு பார்த்ததே ஓகே தமிழ் ஃபுட் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். உள்ளே வந்தால் ஃபுல்லாக தமிழ் ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கமல், ரஜினி, அப்புறம் விஜய், அஜித், சூர்யா எல்லாரோட ஃபோட்டோஸும் இருந்துச்சு இங்கே. அண்ட் தமிழ் சாங்ஸ் தான் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டு வந்து பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஓனரும் வந்து தமிழ் தான். எங்களுக்கு அவங்க கூட பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நல்லா பேசினாங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி வீக்கெண்ட்லாம் கூட்டிகிட்டு போனோம். இது நாங்கள் 2 பேர் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட வீடியோ அதுதான் இது. அவங்களோட இந்த சிக்கன் 65 வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதை விடவே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களோட பரோட்டா வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருந்துச்சு. அண்ட் மட்டன் சால்னாவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக இன்னொரு தடவை போவோம். அண்ட் அவங்கக்கிட்ட தலப்பாக்கட்டு பிரியாணியும் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் ரேண்டம் கிளிப்ஸ் தான். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.